வணக்கங்க. இந்த குட்டி வந்து திருநகர். நேற்று நான் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்வோ வைரஸ் வந்துச்சு சார், அதுலேருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனால் மூக்கில் சளி மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாமிட் மாதிரி பண்ணுறா, பின்னாடி முதுகில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிவிட்டு நேற்றே எடுக்க வேண்டியது. பட் இங்கே மழை பெஞ்சு நான் கொஞ்சம் அவைலபிள் இல்லை. இன்றைக்கி மார்னிங் போய் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரெஸ்க்யூ அலாட் பண்ணியிருந்தேன். போய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். அப்போயே வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்காங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அனிமிக்கு நம்ம ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த முதுகில் இருக்க புண்ணை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் போட்டுட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப அனிமிக்காக இருக்கா. ஹீமோக்ளோபின்னா 5 தான் இருக்குது, 10 இருக்கணும். ஸோ இவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டிக் ஃபீவருக்குரிய மெடிசன்ஸ் தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா ப்ளட்டில் அவ்வளோ வீக்காக இருக்குது. இல்லாட்டினா வேறு பிள்ளைங்களோடைய ப்ளட்டில் ஏற்றணும். பட் ஒரு 3 நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ நம்ம அதுக்குரிய டேப்லெட் மட்டும் கொடுத்து ஒரு 3 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக அதுக்கடுத்து வீக்காக இருந்தால் அப்படின்னா நம்ம ப்ளட் ஏற்றுறதை பற்றி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. போய் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு பிரிச்சுட்டு என்னென்ன தரணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக அனுப்பிட்டு திரும்பி அவங்களோட ஒப்படைச்சிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எந்தளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அடுத்து முடிவு பண்ணுவோங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.